சட்டப்பேரவைத் தேர்தலில் இதுவரை 4,18,541 தபால் வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் 5,73,00,000 வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவித்தார். 234 தொகுதிகளை சேர்த்து 75,064 வாக்குச்சாவடி மையங்கள் இருப்பதாகவும் 1,06,418 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் கூறினார். 83,875 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதாகவும் 300 கம்பெனி CRPF வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். Total machines and the EVM machines, total ballot units is 1,06,418. Control units 75,064. VVPAT 75,064. Mottama 3,025 locations le 5,949. 949. தமிழ்நாட்டில் 1,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பரிசு பொருட்கள், ரொக்கம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். Total rupees 1,262 crore approximately. அதிலிருந்து seizure rupees 543 crore. செல்போன்களை வாக்குச்சாவடி மையத்திற்கு எடுத்து செல்ல அனுமதி இல்லை என்றும் வெளியே வைத்து செல்ல சிறப்பு ஏற்பாடு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி கூறியுள்ளார். மொபைல் பூத்துக்குள்ளே கூட்டிட்டு போக முடியாது. அதுக்கு நம்ம இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் வெளியே ஒரு மொபைல் கலெக்ட் பண்ணதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம் எல்லா போலிங் பூத்ஸ்ல.